என்னடா இவ மறுபடியும் கடை போட வந்திருக்கா? என்னக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம செக்யூரிட்டி தான் அடுப்பை பத்த வச்சு நெருப்பை உண்டாக்குனான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிடா? எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுதான். எம்டி செக்யூரிட்டியை காய்ச்சி வேலையை விட்டு துரத்திட்டாரு. உங்க நல்ல நேரம் செய்ய சொன்னது நீங்க தானே அவன் கடைசி வரைக்கும் வாயவே திறக்கல. இல்லனா உங்களையே வேலையை விட்டு துரத்திருப்பாரு. வாயம் போடுற, போய் வேலையை பார்ப்போ. இந்த லக்ஷ்மியை ஒழிச்சிடலான்னு பார்த்தா முடியலையே. என்னதான் நம்ம மாயாஜாலம் பண்ணாலும் திரும்ப திரும்ப முளைச்சு வந்துடுறாளே. இவளை இனியும் விட்டு வைக்க கூடாது. வெட்ட வெட்ட வாழை மாதிரி முளைச்சிடுவா. வேரோட புடுங்கி எரியணும். அதுக்கு கூட சீக்கிரம் ஒரு வழி பண்றேன். லக்ஷ்மி அம்மா, ஒரு இஞ்சி டீ. ஒரு 2 நிமிஷம் இருங்க. ஓகேண்ணே. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? பிரதீப், நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீ எடுத்த முயற்சினாலதான் திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்கே இதோட எல்லாம் முடிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா திரும்பவும் தொடங்கி வச்சுட்டேன். உனக்கு நான் என்ன செஞ்சு இந்த கடனை தீர்க்க போறேனே தெரியல. என்னம்மா, நான் என்ன அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? முன்ன பின்ன தெரியாத எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தீங்களே, அதை விட இது ஒன்றும் பெரிய செயல் இல்லம்மா. இல்லப்பா, நீ செஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய காரியம். நீ மட்டும் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆனதை போட்டு பார்க்கலன்னா அப்புறம் காலம் பூரா இந்த ஆபீஸ கொளுத்த பார்த்தேன், பொறுப்பில்லாதவன்னு கெட்ட பேரோடையே வாழ்ந்திருப்பேன். ஆனா நீ என்னோட களங்கத்தை தொடச்சிட்ட. ரொம்ப நன்றி பிரதீப். அம்மா, நியாயமா இந்த பாராட்டு நன்றி எல்லாம் சந்தோஷ்க்கு தான் போய் சேரணும். ஆமாமா, சந்தோஷ் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்ததே. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்களே கிடையாது. ஒரு நாள் கூட இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டவங்களே கிடையாதுன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுப்பாங்கன்னு சொன்னான். இது எங்க அம்மா பண்ண தப்பு இல்ல, இது வேற யாரோ பண்ண தப்பு, எங்க அம்மா மேல பழி விழுந்திருக்குன்னு சொன்னான். அத நீ தான் பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு சிசிடிவி கேமராவை பார்க்க சொல்லி உங்க மேல விழுந்த பழிய துடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவனே சந்தோஷ் தாமா. இது கூட உங்களுக்கு தெரிய வேணான்னு தான் சொன்னான். ஆனா எனக்கு இதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு. சந்தோஷ்க்கு உங்க மேல இருக்கிறது கோவம் தாமா, வெறுப்பு இல்ல. அவன் ஒரு முரட்டு குழந்தை மாதிரி தாமா தனக்கு மட்டும்தான் பிடிவாதமா இருக்கான். மத்தபடி உங்க மேல உள்ளுக்குள்ள நிறைய பாசம் இருக்குமா. கந்தசாமி, அம்மா, பிரதீப்புக்கு டீ போட்டு கொடுங்க. சரிங்க. டீ கொடுத்துட்டீங்களா? ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிங்காரம் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா சார்? வேற என்ன சார் பண்றது? கேள்விப்பட்டேன் பொண்ணுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சாமே, இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா? பரவாயில்ல சார்.
ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் சார். ஐயோ கடவுளே, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு அடியா? ஆமாம் சார், தலையில் அடிபட்டு உள்ள ரத்தம் கட்டி போச்சு சார். அந்த ஆப்ரேஷனுக்கு பணம் புரட்ட நான் பட்ட பாடு இருக்கேன் சார். இங்க இருக்கிற யாருக்குமே ஈவு இறக்கமே இல்லை சார். என் பொண்ணு அங்க உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. பணம் கட்டினாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். பணத்துக்காக ஒவ்வொரு வீடா போய் கையேந்தி நின்னேன் சார். ஆனா ஒருத்தர் கூட என் மேல இறக்கம் காட்டல சார். என்ன மனுஷங்க இவங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. சார், நீங்களே வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தீங்க. உங்களை போய் தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நினைச்சேன் சார். ஆனா வேற வழி இல்லைனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சரி சிங்காரம், அப்புறம் பணத்துக்கு என்ன பண்ணீங்க? சாமி மாதிரி லக்ஷ்மி அம்மா உதவி பண்ணாங்க சார். கொஞ்சம் கூட யோசிக்கல சார். உடனே பணத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க சார். அவங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் உயிரோடயே பார்த்துருக்க முடியாது சார். லக்ஷ்மிமா, இப்பதான் வேலையில இருந்து வரீங்களா? ஆமா சிங்காரம், இப்பதான் வேலை முடிஞ்சது. ஹை, என்னது பாட்டு கேக்குது? நல்லா இருக்கே. என் மருமகன் போன வருஷம் வாங்கி கொடுத்ததுமா. அப்படியா? பாத்தீங்களா, லக்ஷ்மி அம்மாவை பத்தி பேசினாவே போதும் உடனே வந்துருவாங்க. உங்களுக்கு ஆயுசு 100மா. என்ன சிங்காரம், என்ன பத்தி அப்படி என்ன பேசுனீங்க? நீங்க ஒரு பொண்ணு ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவுனதை பத்தி சொன்னார். ரியலி யூ ஆர் கிரேட் மேடம். அம்மா, என் பொண்ணுக்கு முழுசா உடம்பு சரியான உடனே உங்களை வந்து பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாம்மா. எதுக்கு சிங்காரம் நன்றி எல்லாம்? அவ முழுசா குணமானாலே எனக்கு போதும். அம்மா, இன்னும் 10 நாள்ல அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல சிங்காரம், நீங்க பொறுமையாவே கொடுங்க. அச்சுச்சோ, நீங்க பணம் சொன்னோடனே ஞாபகத்துக்கு வருது. டீ சக்கரை மாவுக்கான பணத்தை நான் போன் பே பண்ணிட்டேன். ஆனா போன் பண்ணி சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். முதல்ல போன் பண்ணி சொல்லணும். மேடம், என்ன? ஒண்ணு இல்ல. அண்ணாச்சி, நான் லக்ஷ்மி பேசுறேன். போன் பேல நான் பணத்தை அனுப்பிட்டேன். ஆமா, அது நீங்க எப்பவுமே அனுப்புற மாதிரி சர்க்கரை, டீ தூள், காஃபி பவுடரு, மைதா மாவு இதெல்லாம் அனுப்பிடுங்க. ஆமா ஆமா, அனுப்பிடுங்க சீக்கிரமா. ஆமா, அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணீங்களா இல்லையா? ஆமா ஆமா, மைதா 5 கிலோ தான். போன வாட்டி மாதிரி வீட்டுக்கு அனுப்பாதீங்க, ஆபீஸ்க்கே நேரா அனுப்பிடுங்க. ஆமா. என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஏன் பின்னாடியே வரீங்க? நான் போன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையா? போங்க, அங்க ஓரமா நில்லுங்க. சாரி அண்ணாச்சி. ஆமாமா. அப்புறம் இந்த தடவை எனக்கு 5 கிலோ சர்க்கரை அதிகமா வேணும். ஆமாமா, டீ நல்லா வியாபாரம் ஆகுது. அதனால மறக்காம அனுப்பி விடுங்க, சரியா? சரியா அண்ணாச்சி, நான் போனை வச்சிடுறேன். ஏன் சார், நான் போன்ல முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என் பின்னாடியே வந்து நின்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்லங்க, நானே ஆர்டர் கொடுக்க வேண்டிய சாமான்களை மறந்துடக்கூடாதுன்னு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்னோட கவனம் செதற மாதிரி பின்னாடியே வந்து நிக்கிறீங்க. இல்ல, நான் போன் பேசணுமா? பேசணுமா? அத நான் போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்க வேண்டியதானே? நான் போனை வீட்ல மறந்து வச்சுட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பேசணும்னு சொன்னா நான் போனை தர போறேன். இந்தாங்க போனு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் ஹரி பேசுறேன். ஓகே சார், 500 பேருக்கா? நான் அனுப்புறேன். லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்புவோம், நீங்க எனக்கு அனுப்புறீங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே தான், பண்ணிடலாம் சார், அசத்திடலாம்.
இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்காரு? அச்சோ. இப்ப புதுசா ஒரு அம்மா, ஆத்தென்டிக் மெனுவை நின்னுட்டே இருக்கீங்களேம்மா, கொஞ்சம் உட்காரீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். அவ்வளவு பிரமாதமா போன் இருக்கு. பேசி முடிச்ச உடனே நான் போனை பேச்சுக்கார வாங்கிட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். போனோம். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆமா சார். ஹலோ, ஆ? என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆ, கைலாஷ், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க சார். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் அவர் ஃபங்க்ஷன். ஏதோ அர்ஜென்ட்டா கால் பண்ணணும்னு போனை கொடுத்தா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு வேற வேலை இல்லையா? நீங்க எப்ப போனை பேசி முடிச்சு எனக்கு போனை கொடுப்பீங்க? நான் உங்களையே பாத்துட்டு இருக்கணுமா? போனை கொடுங்க. முதல்ல போனை கொடுங்க சார். லட்சுமி அம்மா, என்ன கந்தசாமி, இப்ப எதுக்கு இப்படி அவசரமா ஓடி வரீங்க? உங்க போன் ஆபீஸ்லயே மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருந்துச்சு, அதான் அவசரமா எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன். இது ஏன் போனா? அப்போ இது என்னோடது மேடம். இது எப்படி என்கிட்ட? நான் போனை சேர்ல வச்சிருந்தேன். நீங்க என் போனை உங்க போனை நினைச்சு எடுத்துட்டீங்க. ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால வந்த குழப்பம். ஏன் சார், இந்த போன் உங்க போன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? யாரு? நானு. எங்கெங்க சொல்ல விட்டீங்க? அதை சொல்றதுக்காக தானே பின்னாடி வந்துகிட்டு இருந்தேன். பின்னாலேயே வரேன்னு திட்டி விட்டுட்டீங்க. சரி, போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவது சொல்லலான்னு பார்த்தா போன் பேசணுமா, பேசிட்டு கொடுங்கன்னு போனை கொடுத்தீங்க. எனக்கு அவசரமா ஒரு கிளைண்ட் கிட்ட பேச வேண்டியிருந்தது, அதான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஓகே, மன்னிச்சிடுங்க. உங்க போனுன்னு தெரியாம நான் பேசிட்டேன். பரவாயில்ல மேடம், தெரியாம தானே நடந்துச்சு. இதுல என்ன இருக்கு? யாவது என் போனை கொடுக்குறீங்களா? இந்தாங்க. திரும்பவும் சாரி. இல்லம்மா, சார் அதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு இல்ல சார்? தப்பா நினைச்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலையே சிங்காரம். ஆமாம்மா. கந்தசாமி, நீங்க இப்ப கிளம்பலாம். அப்புறம் போன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த போன் கலர் கொஞ்சம் மாத்திடுங்க. ஒரே கலரா இருக்கிறதுனால தானே இவ்ளோ கன்ஃபியூஷன். பாருங்க, ப்ளூ. சார், நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. கேண்டீன்ல ஆளுங்க அதிகமா இருந்ததுனால என்னால வர முடியல. நான் உங்களை பார்க்க தான் சார் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? பரவாயில்ல லட்சுமி அம்மா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்களை நான் வர சொன்னதே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க சார். நம்ம ஆபீஸ்ல ஃபவுண்டேஷன் டேன்னு பார்ட்டி வச்சு பெருசா செலிப்ரேட் பண்றோம். அதுக்கு நீங்க அவசியம் வரணும், வந்து கலந்துகிட்டு சிறப்பிக்கணும். ஃபவுண்டேஷன் டேனா? அது ஒண்ணு இல்லம்மா, கம்பெனி ஆரம்பிச்ச நாள் தான் அது. ஆண்டு விழாவை தான் ஃபவுண்டேஷன் டேன்னு இங்க சொல்றோம். ஓ, அர்த்தம் ஒண்ணுதான், வார்த்தையில ஜாலம் காட்டுற வேலை இது. அது கிடக்கட்டும். இந்த மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் வருவாங்க. உங்களை மாதிரி வெண்டர்ஸ்க்கெல்லாம் அலோ கிடையாது. பட் நான் யாரையும் அப்படி பாக்குறது இல்ல. வெண்டர்ஸையும் இந்த கம்பெனில ஒருத்தரா தான் நான் பாக்குறேன். அதனால நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும், சரியா? என்ன சார் நீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களையும் மதிச்சு இந்த பார்ட்டிக்கு வர சொல்றீங்க? நான் வராம இருப்பேனா? அவசியம் நீங்க வந்துருங்கம்மா.
கண்டிப்பா வந்துருவேன் சார். கண்டிப்பா வரணும். சரிங்க சார். சொல்லாதீரா. என்னடா ஒரு ரியாக்ஷனே இல்லாம இருக்க? நீ வர்றது லேப்டாப் ஸ்கிரீன்ல தெரிஞ்சது, அதான். ஓஹோ, அப்போ நான் வரனா இல்லையான்னு லேப்டாப் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கியா? பா ஆரம்பிச்சிட்டியா? சரி, இந்த டாபிக்கை விடுவோம். நீ ஏதோ புது டாபிக்கோட வந்திருக்கன்னு புரியுது, என்னன்னு சொல்லு. என்ன சந்தோஷ் இது? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? எப்ப பாரு ஒர்க் விட்டா வீடு, ருட்டீனா இல்ல? யூ see, மும்பைலலாம் வீக்கெண்ட்னு இல்ல, 2 days once பப், பார்ட்டி, டிஸ்கோ தேன்னு எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். I feel so bored here. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? என்ன எங்கேயாவது பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா நம்ம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல? அதுக்கான ஆள் நான் இல்ல ஆதிரா. எனக்கு இந்த பார்ட்டி பப் எல்லாம் அலர்ஜி. நான் ஒரு இன்ட்ரோவர், உன்ன மாதிரி எக்ஸ்ட்ரோவர் கிடையாது, புரியுதா? என்ன மேன் நீ எது கேட்டாலும் விளக்க சொல்லிய வீணடிக்கிற. ஆதிரா, டோன்ட் வரி. நம்ம ஆபீஸோட ஃபவுண்டேஷன் டேவை ஒரு பெரிய பார்ட்டியா கெட் டுகெதரா செலிப்ரேட் பண்ண நம்ம கன்சர்ன் முடிவு பண்ணிருக்கு. அந்த பார்ட்டிய சந்தோஷ் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இன்னைக்கு அவனை விட்டுறாத. ரியலி? எஸ். இந்த பார்ட்டியோட இன்விடேஷன். சந்தோஷ் பாரு. சந்தோஷ், ஃபவுண்டேஷன் டேல நடக்கிற பார்ட்டில நீ எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. நீ என் கூட டான்ஸ் பண்ணியே ஆகணும். அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன். பை. சந்தோஷ், செம்ம கிராண்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. காக்டெயில்ஸ், கேம்ஸ்னு பெரிய ரேஞ்ச் தான். அப்படியா? ஆமா, நம்ம ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கிளையண்ட்ஸ், நமக்கு ஃபுட் சப்ளை பண்ற வெண்டர்ஸ் கூட இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோ. ஏன் டீ வெண்டர்ஸ் கூடவா? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. லக்ஷ்மி அம்மாக்கு எம்டி அவர் கையாலேயே இன்விடேஷன் கொடுத்து இன்வைட் பண்ணிருக்காரு. ஏன் சந்தோஷ் டல் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல. லக்ஷ்மி அம்மா அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா பார்ட்டி அட்டன் பண்ண போறாங்க. பாவம், அவங்க இந்த மாதிரி பார்ட்டி கெட் டுகெதர்லாம் போயிருக்கவே மாட்டாங்கல்ல. பிரதீப், இன்வைட் பண்ணிட்டீங்கல்ல, உங்க ஒர்க் முடிஞ்சது, நீங்க போலாம். ப்ளீஸ். என்ன சார், சீக்கிரம் வந்துட்டீங்க? பவி, இன்னைக்கு என்னோட ஆபீஸ் ஃபவுண்டேஷன் பார்ட்டி இருக்கு, வா சீக்கிரம் கிளம்பலாம். இல்லடா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு அனுப்ப வேண்டியது இருக்கு. என்னால பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. நீ தனியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. பெர்மிஷன் கிராண்டட். அப்ப நீ வரலையா பவி? ஏண்டா, தமிழ்ல தானே சொல்றேன். வர்க் இருக்குடா. அப்ப நான் மட்டும் தனியா போணுமா? வேஸ்ட். என்னடா உட்கார்ந்துட்ட? சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கிளம்பு. எந்திரி. இங்க பாரு, எந்திரி. இல்ல, எந்திரி. இந்த மாதிரி ஆபீஸ் பார்ட்டி எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு Dress எல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். போ 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 போ. சந்தோஷ், இன்னைக்கு பாரு, பார்ட்டிலேயே ஓன் Dress தான் ஹைலைட்டா இருக்க போகுது. பவி, இந்த 4 புடவையில நான் எந்த புடவை கட்டட்டும்? பார்ட்டிக்குனா இதுதான் அத்த பெஸ்ட். இதே போட்டுக்கோங்க. ஓகே. ஹலோ, சரி. என்ன இவங்கள பார்ட்டிக்கு வர்றாங்களா?